ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சண்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சண்டே பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மதியம் 2:30 மணி போல் தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். ஸோ நாங்கள் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா நல்ல வெயிலாக இருந்துச்சு. இந்த விலாக் எடுத்தே பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இடையில வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருந்தனால எடிட்டிங் பண்ணி போட முடியலை. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தான். ஸோ எங்கள் ஊர்லேருந்து கும்பகோணம் வந்து 1 hour ட்ராவல் ஆகும். ஸோ 1 hourக்கு அப்புறம் நாங்கள் கும்பகோணம் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வேலை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புர்கா வாங்கணும். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். புர்கானாலே எல்லாருக்குமே தெரியும், கும்பகோணத்தில் நிஷா புர்கா ஷாப்பிங் தான் வந்து போவோம்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்திருக்கோம். ஜூம் மாடலில் வந்து பார்த்துருந்தோம், நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் சூப்பராக வச்சுருந்தாங்க. அந்த டிசைனும் வந்து நம்மளுக்கு வேணும், வேறு மாதிரி வேணும் அப்படின்னா கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே இருக்க கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான அபாயா எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அண்ட் நாங்கள் வாங்கின அபாயா பார்த்திங்கன்னா வீடியோட எண்டில் காட்டுறேன். ஸோ அபாயா வாங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். அன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால நிறைய ஷாப் வந்து க்ளோஸ்டில் தான் இருந்துச்சு. ஸோ வந்து கூட்டமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப கூட்டம் கம்மியாக இருந்துச்சு கடத்தருளெல்லாம். ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. ஸோ வருஷம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய வந்து போடுவாங்க. சம்மர் ஃபுல்லாகவே இங்கே இருக்கும். 2-3 தடவைக்கு முன்னாடி நான் போன வீடியோவும் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போனதை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐகார்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த செங்கோட்டை தீமில் தான் வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் போன அன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா 4 o'clockலேருந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் போனதே வந்து பார்த்திங்கன்னா 5:30 கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் அப்போ வரையும் வந்து டிக்கெட் கவுண்டருக்கே வந்து ஆள் யாருமே வரல. ஸோ ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. ஒரு 6:15 அந்த மாதிரி டைத்துக்கு தான் வந்தாங்க. ஸோ டைம் வந்து மாற்றி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, பசங்களை கூப்பிட்டு வந்துட்டோமேன்றக்காக வெயிட் பண்ணி டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போனோம். உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் ஒரு தீம் போடுவாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்செக்ட்லாம் போட்டிருந்தாங்க. இதுக்கு நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா முயல் அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படி நான் வந்து உள்ளே போக ஆரம்பித்தோம். உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஷாப்லாம் இருந்துச்சு. ஸோ எக்ஸிபிஷன் அப்படின்னாலே சொல்லவே வேணாம். டாய்ஸு, அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ், செப்பல்ஸ், ட்ரெஸ் இந்த மாதிரி கடையெல்லாம் நிறைய இருந்துச்சு. அங்கேயே ஒரு புர்கா ஷாப்பும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெருசாக இல்லாமல் ஒரு குட்டி ஷாப் மாதிரி, அதிலே நிறைய ஹிஜாப் ஆக்சசரிஸ்லாம் வச்சுருந்தாங்க. சும்மா லைட்டாக அதையும் ஒரு விசிட்டிங் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படி போயிருந்தோம். ஹேண்ட் மாடல்ஸ்லாம் வந்து அங்கே நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 380K வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் ஷாப் இருந்துச்சு. இங்கே கலெக்ஷன்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே குவாலிட்டியான பேக்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்தாங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். போனோன்னே பார்த்திங்கன்னா பசங்க எல்லாமே பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பானிபூரி, பேல்பூரி இதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட் பெருசாக தெரியலை. எக்ஸ்ட்ரா இதில் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. பட் வாங்கிட்டோமேன்றதுக்காக என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறமா பசங்களெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போனோம். உள்ளே போய் ஒரு இடத்த பார்த்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க எல்லாமே இதில் போகணுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பயமாக தான் இருந்துச்சு, விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஸ்லோவாக சுற்றும் போதே எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு, சின்ன பசங்களாக இருக்காங்களே விழுந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே ரொம்ப சேஃப்டியாக லாக் பண்ணி தான் உட்கார வச்சுருக்காங்க.
பசங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கிறதுல போகிறதுக்கு 70 ருபீஸும், பைக் ஜீப்பில் போகிறதுக்குலாம் வந்து 50 ருபீஸும் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் பசங்க எல்லோரையும் வந்து இதில் தான் அனுப்பி விட்டுருந்தோம். இந்த கிரேசி கப்பில் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய அக்காவும் போயிருந்தோம். ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் போனது. ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் 2 பேர் மட்டும் போயிருந்தோம். அத்தாவும் அம்மாவும் எதுலேயுமே வந்து வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் நாங்கள் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அத்தா அம்மா பசங்க மட்டும் காருக்கு போயிட்டாங்க. நானும் என்னோடய அக்காவும் அங்கே இருக்க குட்டி ஷாப்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். உள்ளே போனோன்னே இந்த செராமிக் ஐட்டம் சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு கலெக்ஷன்லாம். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நிறைய வந்து இந்த செராமிக் ஜாடிலாம் வந்து வச்சுருந்தாங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் கும்பகோணம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்மர் எக்ஸிபிஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு கிச்சன் கலெக்ஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக போனீங்கன்னா வந்து சூப்பராக வந்து கலெக்ஷன் கிடைக்கும். ப்ரைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். செராமிக் கப்பும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படி லைட்டாக பர்ச்சேசிங்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நைட் நாங்கள் கிளம்பும்போது ஒரு 8:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா புர்கா, நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது வந்து இதுதான். ஜூம் கிளாத்தில் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி குட்டியாக வந்து அங்கங்கே ஃப்ளார் மாதிரி டிசைனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப எலகெண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த அபாயா எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.